ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னு ஸ்நாக் ரெசிபி அப்படின்னு கேட்குறீங்களா? ஷெஃப் வெங்கடேஷ் பட் சாரோட சிக்னேச்சர் ரெசிபியான காலிஃப்ளவர் மல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் 60 மாதிரியே இது வந்து மல்லி இலையை வச்சு செய்கிற ஒரு ரெசிபிங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு வந்து காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் ஒரு பவுலில் போட்டு அது கூட நம்ம இப்போ அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் மேரினேட் பண்ணிடலாம். நான் இதை நைட்டே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், மார்னிங் தான் போடுறேன். இப்படி இதை வந்து நைட்டே மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுட்டனால காலையில் எனக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. மார்னிங் சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி இதை எடுத்து வெளியே வச்சாச்சு. ஒரு வேளை தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ளவரோ அரிசி மாவோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அண்ட் நான் இங்கே வந்து ஒரு 200 கிராம் காலிஃப்ளவருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். இதுதான் எண்ணெயை சூடு பண்ணி அது நல்லா சூடானதுக்கப்புறமா காலிஃப்ளவரை போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரலும் பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். காலிஃப்ளவர் மல்லியை பொறுத்தவரையிலும் இது வந்துட்டு நல்லா வந்து கோல்டன் க்ரீன் கலரில் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்துட்டு நல்லா மொறுன்னு ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே நொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து அது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்தளவுக்கு இதை நல்லா வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இதை வந்து மொத்தமாக போடாமல் பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், இது வந்துட்டு நல்லா வந்து சூடான எண்ணெயில் நீங்கள் போடணும். எண்ணெய் சூடாமல் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற மசாலாலாம் தனியாக கலந்து வந்துடும். ஸோ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து போட்டுடுங்க. போட்ட உடனே வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. போட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்க மசாலாலாம் பிரியாமல் வரும். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் நான் கோபி 65 போடும்போது எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. நான் வந்து எண்ணெய் நல்லா சூடாகாமையே அதை வந்து போட்டுட்டேன். பத்தாக்குறைக்கு கரண்டி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். எல்லா மசாலாவும் எண்ணெயில் வந்து பிரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் எதையும் போடணும் அப்படின்ட்டு. பாருங்கள், இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது சைடில் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கா. இந்த மாதிரி ஆனால் தான் அது நல்லா மொறுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கோபி மல்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இதை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு இல்லை வெரைட்டி ரைஸ்க்கு இதை வந்து சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என் பொண்ணோட ஸ்கூல் ட்ரிப்புக்கு தக்காளி சாதமும் கூடவே வந்து கடிச்சிக்க இந்த கோபி மல்லியும் தாங்க சைட் டிஷ்ஷாக கொடுத்து விட்டேன். என் பொண்ணுக்கிட்ட காலிஃப்ளவர் குழம்பு வச்சவோ இல்லை பொரியல் வச்சவோ கொடுத்தா அவள் சாப்பிடவே மாட்டாள். அதே இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தோன்னா அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. உங்கள் வீட்டு குழந்தைங்களும் வந்து காலிஃப்ளவர் சாப்பிட்லையா? அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.